ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரியல் டைமா சைட்ல நடக்கிற ப்ராப்ளமோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அந்த வீடு கட்டி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக என்ன பண்ணுவாங்க, மேலே வந்து ஒரு ரூம் போடுறோம், இல்லை மேலே வந்து ஒரு வீடு கட்டுறோம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வெறுமனே வந்து வீடு கட்டிட முடியாது. அதுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் நம்ம கட்டணும். ஸோ அதுக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணி நம்ம வீடு கட்டலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா, அது வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரா இல்லை ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடணும். இப்போ இஃப் கேஸ் அது வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரா இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அங்கே இருக்கிற சாயில் டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ சாயில் டைப் வந்து எவ்வளோ தூரம் பேரிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் எவ்வளோ வந்து ஃபவுண்டேஷன் டெப்த்து போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா ஃபவுண்டேஷன் டெப்த்து தான் வந்து நம்ம டிசைட் பண்ண போகிறோம், எவ்வளோ வந்து மேலே வந்து ஃப்ளோரே கட்ட போகிறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ லோடு வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் டெப்த் போட்டுருக்கணும். அப்போ நம்ம ஆல்ரெடி அவங்ககிட்ட வந்து அந்த டேட்டா இருந்தது அப்படின்னா அதை வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஒரு சின்ன டிக் பண்ணி என்ன பண்ணலாம், ஃபவுண்டேஷன் டெப்த் எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, இப்போ நம்ம பார்க்குற பில்டிங் வந்து ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னா, இப்போ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸ்லாப் டு பீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பீம் டு காலமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், காலம் டு ஃபவுண்டேஷன் போகும். ஸோ இப்படி மெக்கானிசம் இருந்தால், லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் இருந்தால் அதை வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அந்த பில்டிங் இருக்குது, பழைய பில்டிங் இருக்குது அப்படின்னா, அந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் பீமு, காலம் அண்ட் தென் ஸ்லாப், அதில் வந்து ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்து என்ன ரிசல்ட் வருது, ஏன்னா இப்போ அவங்ககிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா இருக்குது. ஸோ என்ன கிரேடில் கான்கிரீட் போட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. கிரேடே நமக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் பண்ணி, ஸோ என்ன கிரேட் போட்டிருக்காங்க, இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன வந்து ரீபவுண்ட் ஹேமர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கிறது மூலிமா மேலே என்ன ஏரியாவில் பில்டிங் கட்டலாம் அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்கேஸ் இதே லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா, அதுலேயும் நம்ம வந்து ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஸ்லாபுக்கு பண்ணி பார்க்கலாம் அண்ட் தென் வாலுக்கும் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, இப்போ மேலே வந்து நம்ம இந்த டெஸ்ட்லாம் பண்ணுறோம். ஸோ பண்ணிவிட்டு நமக்கு சில கிளைண்ட்டுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ கீழே என்ன லெவலில் இப்போ வால் கட்டிடுறோங்களோ அதே மாதிரி மேலேயும் வந்து என்ன பண்ணணும், வாலுக்கு மேலேயே நம்ம வாலை கட்டிக்கணும். ஏன்னா வால் மூலியமாகவே நமக்கு லோடு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ கிராஸ் வால் அதிகமாக ப்ரொவைட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். இன்கேஸ் கிளைண்ட் வந்து பார்ட்டிஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த வாலுடைய திக்னஸை நம்ம குறைச்சி நம்ம கிராஸ் வாலை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வால் மேலே வால் கட்டுறோம், ஆனால் வந்து அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் வரல, நம்ம பிளான் அந்த மாதிரி வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வால் டு வால் ஒரு கிராஸ் பீம் போடலாம். ஸோ அந்த கிராஸ் பீம் மேலே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வால் வந்து கட்டிக்கலாம். ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடு வந்து அந்த வாலோட லோடு வந்து உங்களுக்கு பீமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பீமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆன லோடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்த வாலை சப்போர்ட் கொடுத்துருக்கோம் அந்த வாலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அப்படி பண்ணாலும் உன்னால் கட்ட முடியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஸோ வந்து ஒரு பில்டிங்கை நீங்கள் நேரில் போய் பார்க்காம நம்ம என்ன பண்ண முடியாது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேஸும் வந்து ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு பில்டிங் போய் பார்க்குறோம், அந்த பில்டிங்கை எந்த பொசிஷனில் இருக்குது, என்ன இயர் ஆகிருக்கு, என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்த பிறகு தான் நம்ம அதுக்கு மேலே பில்டிங் கட்டலாமா வேண்டாமான்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.